Hey, hello guys, welcome to our school. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காம பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல ஜீரோத் லாவும் ஃபர்ஸ்ட் லா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்த்துடலாம். When a body A is in thermal equilibrium with another body B and also separately in thermal equilibrium with the body C, then body B and C will also be in thermal equilibrium with each other. ஸோ ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ணி இருக்குது. நம்ம போன பார்ட்டில் தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னென்னு பார்த்தோம்னா அதை பற்றி இப்போ சிம்பிளாக நம்ம அதோட பார்த்துடலாம். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து 60 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஆனால் ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா வித்தின் மேட்டர் ஆஃப் டைம் 60 டிகிரி செல்சியஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து 25 டிகிரி செல்சியஸ்க்கு மாறிடும். ஸோ 25 டிகிரி செல்சியஸ்க்கு மாறினதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரும் அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் சேமாக இருக்கும். ஸோ இது மாதிரி சேமாக இருக்கும் போது அதை தான் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான லிமிடேஷன்ஸை நம்ம போன பார்ட்டில் பார்த்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு இது இப்போ வந்து இதில் வந்து ஏபிசி அப்படின்னு 3 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஏ ஆப்ஜெக்ட்டும் பி ஆப்ஜெக்ட்டும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அதே மாதிரி ஏ ஆப்ஜெக்ட்டும் சி ஆப்ஜெக்ட்டும் தனியாக இன்னொரு தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அதாவது ஏ ஆப்ஜெக்ட் 25 டிகிரி செல்சியஸ்னா பி ஆப்ஜெக்ட்டும் 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ ஏ அண்ட் பி தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஏ ஆப்ஜெக்ட் 25 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா சி ஆப்ஜெக்ட்டும் 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ ஏ அண்ட் சி தே ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். இப்போ இவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஏபியும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது, ஏசியும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அதாவது ஏ ஈக்குவல்ஸ் பிங்கிறாங்க, ஏ ஈக்குவல்ஸ் சிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன வந்து கன்க்ளூட் பண்ணலாம்னா பி ஈக்குவல் சின்னு கன்க்ளூட் பண்ணலாம். அதாவது தெர்மல் ஈக்குலிபிரியம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு தெர்மல் ஈக்குலிபிரியம் ஆஃப் சி அப்படின்றதையும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா the first law of thermodynamics states that heat is a form of energy and thermodynamic processes are therefore subject to the principle of conservation of energy. This means that heat energy cannot be created or destroyed. It can, however, be converted to and from other forms of energy. ஸோ பேசிக்காக ஹீட் எனர்ஜியால் க்ரியேட்டும் பண்ண முடியாது, நம்மளால் டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது அந்த எனர்ஜியை. அதே மாதிரி அந்த எனர்ஜியை நம்மளால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபார்ம் எனர்ஜி ஃபார்மும் மாற்றலாம். அதாவது ஹீட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாற்றலாம், எலக்ட்ரிக்லேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியை மாற்றலாம். இதெல்லாம் பண்ணலாமோ தவிர அதை கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டீமே எடுத்துக்கலாம். ஸ்டீம் இன்ஜினுக்கு வந்து நம்ம கோல் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோம். ஹீட் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது இப்போ ட்ரெயின் ஓடுதுன்னா அதோட வீல் டர்ன் ஆகணும். ஸோ ரொட்டேஷனல் எனர்ஜினா மெக்கானிக்கல் எனர்ஜி எடுத்துக்கலாம். ஸோ கோல் வந்து ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி அது வந்து ஹீட் எனர்ஜியாக போய் அந்த டர்பைனை ஸ்பின் பண்ணி அந்த பிஸ்டனை நவுத்தி பிஸ்டனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அங்கே ஒரு ஒர்க் நடக்குது இல்லையா? ஸோ அது இது கோரிலேட் ஆகும். ஸோ அந்த ஒர்க் நடக்கும் போது இங்கே ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக அந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம வந்துட்டு டைனமோ மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதை ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு பேட்டரியிலையோ ஒரு செல்லையோ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜியை திருப்பி நம்ம கரண்ட்டு கூட கனெக்ட், அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்பு கூட கனெக்ட் பண்ணணும், அந்த பல்ப் எரியும். ஸோ இப்போ அது எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்ற முடியுது. நம்ம ஸ்டோர் பண்ண போய் அது எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறிடுது. இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பல்பை திருப்பி நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த பல்ப் க்ளோ ஆகும். அந்த பல்ப் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அகெயின் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியை மாறுது. ஸோ இது வந்து லூப் மாதிரி திருப்பி இதே தான் நடக்கும். அதாவது ஹீட் எனர்ஜிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மாதிரி, மெக்கானிக்கல்லேருந்து எலக்ட்ரிக்கல் மாறுது, எலக்ட்ரிக்கல்லேருந்து திருப்பி ஹீட் எனர்ஜியாகவே மாறுது. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து பார்ட் 3ல கண்டினியூ பண்ணலாம்.